அன்பு உள்ளங்களே, சில கோலங்களை பார்ப்போமா? இப்போது சின்ன பிள்ளைக்கு கோலம் போடுறது எப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த அக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த அக்குங்கிறது 3 புள்ளி தான். இந்த 3 புள்ளியை இன்றைக்கி கோட்டு கோலங்கள் போடுவோம். படிக்கோலம்னு சொல்லுவோம், அதை கோட்டு கோலங்கள்னு சொல்லுவோம். அந்த கோலத்தை போடுவோம் இன்றைக்கி. இழுத்து சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்க பார்த்து இந்த புள்ளி இப்படி வைக்கணும், இப்படி ஒரு கோடு போடணும், இந்த கோட்டில் இருந்து மேலே ஒரு கோடு அந்த புள்ளிக்கு இழுக்கணும், அதுக்கப்புறமா இந்த கோடை அப்படி இழுக்கணும். இது இப்படி இழுத்த பிறகு 2 புள்ளி மேலே ஒரு புள்ளி அக்கு போட்டு பழகிருக்கும்ல, அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அதை போட சொல்லணும். அதுக்கப்புறம் இப்படி இலை மாதிரி இழுக்கணும். இதெல்லாம் சின்ன கோலம், பிள்ளைகளுக்காக லேசாக படிக்கட்டுங்கிறதுக்காக இந்த கோலம் போட்டு பழகுறோம். இப்போ இந்த கோலத்துக்குனால இதில் என்னென்ன இதில் ஒரு கலரு, இதில் ஒரு கலர், இதில் ஒரு கலர் கொடுக்கலாம். இல்லது 3க்கும் ஒரே கலர் கொடுத்து ஊட ஒரு கலர் கொடுத்து நடுவில் ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் ஒரு கலர் கொடுக்கலாம். இது கோலம். இதுக்கு மேலே நீங்கள் என்ன அழகு பண்ணணுமோ பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்து. இப்படி சுழி வச்சு விடலாம், இங்கே இப்படி போடலாம், வேணுங்கிறத போடலாம் இல்லையா? அதை நீங்கள் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கணும். இல்லை இதில் வெறும் கோடு கோடாக போட்டு நிரப்பலாம். சரியா? எப்படி உங்களுக்கு மனசு வருதோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்படி கோடு போட்டும் நிரப்பலாம். இதெல்லாம் சுலபமான கோலம், ஈஸியான கோலம், ஈஸியாக படிச்சுக்கிறவங்க. அப்புறமா அதே மாதிரி 3 புள்ளி வைக்கிறீங்க. வச்ச உடனே இப்படியே இழுக்கிறீங்க. இழுத்து காட்டுங்க, இப்படி போடுங்க. இது படிக்கோலம். இதில் அதே மாதிரி இப்படி கோலம் போட்டு இப்படி போடலாம், இதில் புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இப்படியும் போடலாம் அப்படிங்கிறத பழகலாம். ஆனால் இந்த 6 முனை நட்சத்திரம் ஈஸியாக போட்டுடலாம், ஏன்னா 2 முக்கோணம் சேர்ந்தது தான். ஆனால் இது ச ர வ ந ப வ அப்படிங்கிற முருகனுக்குரிய கோலம். இது முருகனை நினச்சி போடுற கோலம். கார்த்திகை அன்னைக்கு போடலாம், கார்த்திகை தீபம் கீழே போடலாம். சரவண பவன், இது ஒரு பலகையில் போட்டு சரவண பவன் போட்டு அதில் நெய் விளக்கு ஏற்றினா அது முருகனுக்குரிய ஒரு பரிகாரமாகும். ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் அப்படியெல்லாம் போடலாம். அதே மாதிரி இந்த பக்கமாக ஒரு கோலம் போடுறதுன்னு சொன்னால் அது தனிப்பட்ட முறையில் வெறும் கோடுகளாகத்தான் போடுவோம். பாருங்கள், இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு. இது கொஞ்சம் கஷ்டமான கோலம் தான், ஏன்னா புள்ளி வைக்கல இல்லையா, அதனால் இது பிள்ளைகள் போடுற கஷ்டம்தான். ஆனால் தெளிவான பிள்ளைகள் போட்டு பழகிடும். அதை எப்படி நீங்கள் போடணுமோ பெரியவங்க பார்த்து அதை எப்படி பக்கத்தில் இருந்து சொல்லணும்னு சொல்லித்தாங்க. அதுக்கப்புறமா 3 புள்ளி சும்மா சின்ன குழம்பா தான் சொல்லித்தரேன். சின்ன பிள்ளைகள் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் கழித்து பெரிய பிள்ளைகள் பெரிய கோலம் பண்ணலாம். 3 புள்ளி 3 வருஷம் வச்சுட்டோமா, அதில் நடுவில் இப்படி புள்ளியே இப்படி வட்டம் போட்டுக்குங்க. வட்டம் போட்ட பிறகு பாருங்கள், இந்த நடுப்புள்ளியிலேருந்து இந்த நடுப்புள்ளிக்கு ஒரு கோடு, இந்த அந்த கோட்டிலேருந்து இன்னொரு கோடு, அதிலேருந்து இன்னொரு கோடு, அதிலேருந்து இன்னொரு வளைவு கோடு. விளங்குதா? இப்போ இது என்ன ஆகுது, ஒரு பூ மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இந்த பூக்கோலத்தில் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம். இங்கேருந்து இது 3 புள்ளி 3 வருஷம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு பெற்றோர் பார்த்து சொல்லி கொடுக்கணுங்க. பெரிய ஆளுகளுக்கு சொல்ல, சின்ன பிள்ளைகள் இதை பார்த்து போட தெரியாது. பாருங்கள், இந்த பெரிய பிள்ளைகள் பெரிய ஆளுக பார்த்து எப்படி செய்யணும்னு போட்டு இந்த 3 புள்ளி 3 வருஷம் எப்படி வச்சாங்க ஆச்சு பாரு, எப்படி போட்டிருக்காங்கன்னு கூட இருந்து போட்டு சொல்லி கொடுங்க. இது 3 புள்ளி 3 வருஷ கோலம்.
இது பூக்கோளம். இதில் நடுவில் வட்டத்துக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். சுற்றி 4 பக்கமும் நல்லா பட்டை கோலம் போட்டுட்டு மேலே இருக்கிற கோடுகளுக்கு ஒரு வண்ணம், இதுக்கு ஒரு வண்ணம், இதுக்கு ஒரு வண்ணம் போடலாம். இதெல்லாம் வாசலில் நான் போட்டு காட்டினா நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த அளவு தைரியம் இல்லை, வயசு இல்லை. அதனால் ஆச்சி உங்களுக்கு சும்மா ஸ்லேட்லேயே போட்டு காட்டுறேன். நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லையா. அதுக்கப்புறம் இன்னொரு கோலம் எப்படின்னு சொன்னால் 3 புள்ளி 3 வருஷம் தான். இது எப்படி போடலாம்னா, இந்த 3.3 வருஷைய இப்படியே இணைச்சிடலாம். பாருங்கள், இணைச்சிட்டு இதையும் இப்படி போடலாம், இதையும் இப்படி போடலாம், இதையும் இப்படி சேர்த்துடலாம், இதையும் இப்படி சேர்க்கலாம், இதையும் இப்படி சேர்க்கலாம். இப்படியே சேர்த்தாக்க அது ஒரு கோலமாக போகும். அதில் நீங்கள் என்ன டிசைன் போடணும்னு நினைக்கிறீங்களோ உள்ள போட்டுக்கலாம். இதுவும் நல்ல கோலமாக அமையும். இதில் டிசைன் போடணும்னாலும் சரி, இல்லை இந்த கோட்டு மேலேயே இப்படியே கோடு இழுக்கணும்னாலும் கோடு இழுக்கலாம். இது இப்படி கோடு, இதில் இப்படி கோடு, இதில் இப்படி கோடு. தெரியுதா, புரியுதா? இதில் இப்படி கோடு. இல்லை வண்ணம் தீட்டணும்னு சொன்னால் வண்ணமும் தீட்டலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் செய்யலாம். இதை பெரியவங்க பார்த்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.